ஹாய் சுட்டீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு குருவி கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் ஒரு அழகான குருவி ஃபேமிலி வாழ்ந்து வந்ததாம். அந்த குருவி ஃபேமிலியில் அம்மா, அப்பா, அண்ணா, அப்புறம் ஒரு குட்டி பாப்பா குருவி இருந்ததாம். அந்த குருவி ஃபேமிலியில் அந்த பாப்பா குருவி தவிர எல்லாத்துக்குமே பறக்க தெரியுமா. அதனால் அந்த குட்டி குருவியை எப்பவுமே வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்களாம். நீ இங்கே இரு, நாங்கள் போய் தேடிட்டு வரோம் அப்படின்னு. ஆனால் அந்த குட்டி குருவிக்கு இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணும், நானும் பறந்து போய் இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஏக்கமாக அப்பப்போ வானத்தை எட்டி எட்டி பார்த்துட்டு, நமக்கு எப்போ தான் இந்த ரெக்கை முளைக்குமோ, நானும் போய் பறக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப வருத்தப்பட்டு வானத்தையே பார்த்துட்ருக்குமா. அப்போ அவங்க அம்மா வந்தாங்களாம். என்னடா கண்ணா, ஏன்டா நீ சோகமாக இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம். அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கும் பறக்கணுன்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிச்சான். சரிடா, நான் பறக்கிறேன், அதை பார்த்து நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த குட்டி குருவிக்கு குட்டி இறக்கல்ல, அது சரியாக முளைக்காதனால அதனால் சரியாக பறக்கவே முடியலையாம். அது ரொம்ப சோகமாயிடுச்சான். சரி, நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்னு நினச்சதான். அப்புறம் மறுபடியும் அவங்க அம்மா வந்தாங்களாம். இங்கே பாருடா, நான் நல்லா ஒரு டைமு பறந்து காமிக்கிறேன், அதை பார்த்து நீ ட்ரை பண்ணு. இப்போ உனக்கு கொஞ்சம் ரெக்கை முளைச்சிருக்கு, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பறந்து காமிச்சாங்களாம். அதை பார்த்து அந்த குட்டி குருவியும் கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து அழகாக பறந்துச்சான். அதால் அதை நம்பவே முடியலையாம். நம்மளாம் இப்படி அழகாக பறக்கிறோம் அப்படின்னு நினச்சிச்சான். அதுக்கப்புறமா ரெக்கை முளைச்சோடனே சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி அந்த குட்டி குருவி அந்த உலகத்தையே தன்னோட ரெக்கையால் வச்சு பறந்து அந்த உலகத்தையே பார்த்து சுற்றி சுற்றி ரசிச்சிச்சான். அதோட வாழ்க்கையை அது சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சுதான்.